இன்னைக்கு மகாலய அமாவாசை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறந்தவனுக்கு மகாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் நாங்கள் திதி கொடுத்ததே இல்லை, தர்ப்பணம் கொடுத்ததே இல்லை, முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதே இல்லை, எங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்னம்மா வழி அப்படின்னு கேட்பாங்க. நான் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது நாங்கள் இது வரைக்கும் திதி தர்ப்பணம் முன்னோர் வழிபாடெல்லாம் சரியாக பண்ணதே இல்லையே, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலயம் அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்தால், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மறந்தால், இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு மகாலய அமாவாசை வழிபாடு. அன்னைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். வர அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. அதற்கு முதல் 15 நாட்களை நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆவணி மாதம் பௌர்ணமி வருது இல்லையா, அந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு மகாலய பட்சம் அப்படின்னு பேர். பட்சம்னா 15 நாட்கள். கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம்னு நம்ம ஜாதகம் கணக்கும் போது பார்ப்போம். முக்கியமாக சந்திரனை பார்க்கும்போது யாருக்காவது சந்திர தசை நடக்குது அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதோட அது கிருஷ்ணபட்சமா சுக்லபட்சமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பட்சம் அப்படின்னா 15 நாட்கள். இந்த ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு உள்ள பிரதமை தொடங்கி மகாலய அமாவாசை வரைக்கும் முன்னோர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பது நம்பிக்கை. அதனால தான் அந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் நாம் எப்படி இருப்போமோ, நம்ம பிள்ளைகள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லையா. அந்த மகாலய பட்சம் முடிகிற போது அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் தர வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா, எங்களுக்கு அது பழக்கமே இல்லைங்க அப்படின்னாலும் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்து பண்ணலாம். தந்தை இல்லாதவர்கள் தான் செய்யணும். இப்போ சில வீட்டில் பாருங்களேன், இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க, அப்பா இருப்பார், பையன் சொல்லுவார் எங்கள் அப்பா வந்து தர்ப்பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால தான் எங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன், நான் போய் கொடுக்கலாமா அப்படின்னா அப்பா காலம் வரைக்கும் அவர் தான் கொடுக்கணும். அப்பாவுக்கு பிறகு தான் மகன் கொடுக்கணும். அதெல்லாம் நாங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது நாங்கள் சொல்லுவோம். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சூரியனோ சந்திரனோ ராகு கேதுவால் கிரகணமாக இருந்தால், 5ஆம் பாவகம் கெட்டு இருந்தா, நம்ம சனியையும் கணக்கில் எடுப்போம். சனி சரியில்லாமல் இருந்தால் எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுறோம், ஆனால் சனியும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். தொழில்காரகன் சனி தான். அப்போ சனியையும் நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் அவர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு மகாலய அமாவாசை, முன்னோர்களை நாம் நினைக்க வேண்டிய நாள். நீங்கள் உங்கள் ஊரில் எங்கே நீர்நிலைகள் இருக்கோ அங்கே போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுப்பதற்கென்றே தமிழ்நாட்டில் சிறப்பான பல இடங்கள் இருக்குது. ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், அந்த ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றங்கரையோரம் அம்மா மண்டபம் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு. திருப்புல்லானி, தில தர்ப்பணபுரி, பூவாளூர் லால்குடி பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி விசேஷமான இடங்களில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். அல்லது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாட்டை நாம் மறக்காமல் செய்கிற போது நம்முடைய வம்சம் நல்லாயிருக்கும். நான் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா, பையன், அவரோட பிள்ளைங்கன்னு 3 தலைமுறை ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வந்து அப்படியே தொடர்றதை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது 3 தலைமுறை வருவாங்க, அப்பா பையன் அவங்க பிள்ளையோட ஜாதகம் அப்படி சேர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். வள்ளுவர் வந்து மனிதனுக்குரிய கடமைகள் அப்படின்னு பட்டியலிடும்போது நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார். அதனால் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை, மறந்தவனுக்கு மகாலயம். இதுவரைக்கும் நாங்கள்
முன்னோர் வழிபாடு செஞ்சதே இல்லை என்று சொல்பவர்கள் கூட வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக குலம் செழித்து வம்சம் தழைத்து அந்த வம்சம் நல்லா இருக்கிறத நம்ம பார்ப்போம். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.